அன்புக்குரியவர்களே, தினமருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலனுடைய 27:44 எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. இந்த கப்பலில் பயணம் செய்தவங்க பவுலும் பவுலோடு சேர்ந்த 276 பேர் அடங்கிய ஒரு குழு. இந்த குழு பவுல் ஊழியத்து நிமித்தமாக புறப்பட்டு போகிறார். மற்றவர்கள் பல காரியங்கள் நிமித்தமாக புறப்பட்டு போகிறார்கள். இடையிலே மிகப்பெரிய கப்பற் சேதம் வரும்படியான ஒரு சூழல், இயற்கையில் அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை, பவுலே பயப்படாத, திடன்கொள், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்கால திட்டத்தை குறித்து, பவுலை குறித்தான காரியத்தை சொல்லுகிறார். அதை வைத்து கொண்டு தான் பிற்பாடு எல்லாரையும் மாற்றி தேற்றி தைரியப்படுத்துகிறான் பவுல். பிறகு ஒரு வழியாக கப்பற் சேதம் தான் வந்துச்சு. பிராண சேதம், உயிர் சேதம் யாருக்குமே வரல ஆண்டவருடைய வாக்கின்படி. இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்தில், ஊழியத்தில் அல்லது பிஸ்னஸில், எந்த விஷயத்திலேயாக இருந்தாலும் தப்பி கரை சேருமா என்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஏனென்றால் நடக்கின்ற நிகழ்வுகள் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் எதிர்காலத்தை குறித்தான ஒரு கேள்வியை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, அவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று. அப்போ பவுல் என்ற ஒரு தேவ மனுஷனின் நிமித்தமாக கப்பலில் இருந்த 276 பேருக்கும் உயிர் சேதம் வராதபடி கப்பலில் அந்த பகுதிக்கு கரை சேர்ந்தார்கள் பாதுகாப்பாக. ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்குத்தான். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வேலை ஒரு தனிப்பட்ட திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறபடினால், ஒரு மாபெரும் நோக்கத்தை உடைய ஒரு மனுஷனாக கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே நிலைநிறுத்தி இருப்பதால், உங்களுக்கு எதிராக எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை பெரும் மழைகள் பெய்தாலும், எத்தனை சத்துருவின் மூலமாக ஆபத்துகள், நாசமோசமான காரியங்கள் வந்தாலும் தைரியமாக இருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தது போல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தப்பி கரை சேரும். நடுவழியில் நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. உங்கள் குடும்பம் மூழ்காது, உங்களுடைய சபை மூழ்காது, உங்களுடைய ஊழியம் மூழ்காது, உங்களுடைய பிஸ்னஸ், எதிர்கால வாழ்க்கை மூழ்கி போகாது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை எந்த மனுஷனாலும் தவிடுபொடியாக்க முடியவே முடியாது. ஆகவே பவுலும் பவுலை சேர்ந்தவர்களும் அக்கறைப்பட்டார்கள். தப்பி கரை சேர்ந்தது போல நீங்களும் நிச்சயமாக இந்த நாளில் கரை சேர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்வில் மகிமைப்படட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் பவுல் மூலமாக மாபெரும் திட்டத்தை நீர் இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்று நினைத்து பவுல் நிமித்தமாக எல்லாரையும் காப்பாற்றினீர், கரை சேர வைத்தீரப்பா. அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் பவுலைப் போலவே ஒரு மாபெரும் திட்டத்தை உடைய மனுஷியாய் நீர் வைத்திருக்கிறீர். ஆகவே இன்றைக்கு இவர்கள் வாழ்வில் அடிக்கிற புயலும் பெருங்காற்றும் மழையும் ஆண்டவரே ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அக்கறைப்படுத்த போகிறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்து தேவன் தம்முடைய திட்டத்தை எல்லாருடைய வாழ்விலும் நிறைவேற்ற போகிற தெய்வக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.